லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை கோல்டாக வரவு வைக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு 600 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு போர்ஷனை கோல்டாக வாங்குறாங்க. அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ் வந்து அந்த கோல்டோட பர்ச்சேஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. எதுக்காக ஆர்பிஐ அந்த மாதிரி பண்ணுறாங்க? லெட் மீ ஜஸ்ட் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்தது. அந்த வாரில் யூஎஸ் வாஸ் நாட் ஹாப்பி வித் ரஷ்யா. ஸோ அதனால் யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட டெபாசிட்ஸ் எவ்வளோ யூஎஸ் ட்ரெஷரி டெபாசிட்டில் இருந்ததோ அதை அத்தனையுமே அவங்க முடக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பண சிக்கல் வரும். ஸோ தட் அவங்கள வாரில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அவங்களால அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, when it comes to ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து ஒரு ரெஃபார்மிஸ்ட். அவங்க யோசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரியை எப்படி ரெஃபார்ம் பண்ணலாம், எக்கானமியை எப்படி டெவலப் பண்ணலாம், அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் வி ஆல்வேஸ் சே இட்ஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் அன் இன்ஃப்ளேஷன். இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் 6% 7% இருந்ததுன்னா கோல்டு மூலமாக ஒரு 8-9% ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாரெக்ஸ் ரிசர்வாக வைக்காமல் இதை ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கரன்சியும் ப்ரொடெக்ட் ஆகுது. நாளை பின்ன ஏதாவது இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்ததுன்னா அது மூலமாக நமக்கு இம்பேக்ட் இருக்காது. இது வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிஃபார்ம் ஓரியன்டாக யோசிக்கிறது. இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் நான் ரிஃபார்ம் ஓரியன்டாகவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் எக்கானமி வளர்ந்தாலும் என் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வளர்த்த முடியாது. ஸோ இப்போ எக்கானமி வளர்கிறதுக்கு தகுந்த மாதிரி என் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளரணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, நான் ரிஃபார்ம் ஓரியன்டாக யோசிக்காமல் எக்கனாமிக் ஓரியன்டாக யோசித்தேன் அப்படின்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மல்டிப்ளை ஆகிறதுக்கான ஸ்கோப்பு நிறையா இருக்குது. உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.